வாங்க இன்றைக்கி தூதுவளை ரசம் வைக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தூதுவளை இலை எடுத்திருக்கேன். ஒரு 10-12 இலை மாதிரி. இந்த மாதிரி இதில் சின்ன சின்ன முள்ளாக இருக்கும். இதை வந்து இடிச்சிட்டா சரியாக போயிடும். முள் இருக்குதுன்னு பயந்துக்காதீங்க. கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். பூண்டு, மல்லி இலை, கருவேப்பிலை இலை, ரசப்பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 வரமிளகா, மிளகு வந்து பெரிய 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயக்கட்டி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 5 தக்காளி மாதிரி எடுத்திருக்கேன். முதல்ல இந்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த தூது இலையை இடிச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி அரைச்சி எடுத்தாச்சு. தக்காளியும் புளியும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் ஜீரகம், மிளகு, பெருங்காயம் இதை போட்டு நாம் இடிச்சுக்கலாம். பாருங்கள், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சாச்சு, இடித்தாச்சு. இப்போ பூண்டும் இதில் போட்டுட்டு லைட்டாக தட்டிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வடசட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், சும்மா கொஞ்சம் வெங்காயம் இதிலே போட்டுக்கலாம். 2 வரமிளகா இதையே போட்டுக்கலாம். நம்ம இடித்து வச்ச தூதுவளை கீரை அது இதில் போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் அது கொஞ்சம், நம்ம இடித்து வச்ச ஜீரகம், மிளகு, பூண்டு அதையும் நம்ம இதில் சேர்க்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். இதை வதக்கிக்கலாம். ரசப்பொடி 1 டீஸ்பூன் போடுறேன். அதையும் இதில் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் புளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரசம் சளி இருக்கும்போது ரொம்ப நல்லதுங்க. இது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா 2-3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா சளி சீக்கிரமாக குணமாயிடும். உங்களுக்கு தேவையான புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, சால்ட்டு 1/2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் பார்த்து சால்ட்டு போட்டுக்கோங்க. இது கொதி வரட்டும். பாருங்கள், ரசம் கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம், ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும்.
பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ரசம் வச்சு குடிச்சு பாருங்கள்.